வணக்கம். நம்ம வீட்டு சமையல் அறையில் இனி 3 மாதம் ஆனாலும் கோதுமை மாவில் புழு, பூச்சி, வண்டு வராமல் இருக்கறதுக்கு நம்ம என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம தினமும் பயன்படுத்துவதற்காக வீட்டு சமையல் அறையில் கோதுமை மாவு, கடலை மாவு, மைதா மாவு, கேழ்வரகு மாவு போன்றவற்றை ஸ்டோர் செஞ்சு வச்சுருப்போம். ஆனால் அவற்றையெல்லாம் நீண்ட காலம் வைக்கும்போது புழு, பூச்சி போன்றவை வருவது வழக்கம். இது நமக்கு மிகுந்த சிக்கலான ஒரு விஷயம். ஆனால் அத்தகைய மாவில் இந்த ஒரு பொருளை போட்டு வச்சோன்னா வண்டு விழாமல் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல எந்த மாவாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக கல்லுப்பை போட்டு கலந்து வச்சிட்டோன்னா எந்த ஒரு பூச்சியும் வராது. இது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக் அப்படின்னாலும் மிளகிற்கும் அத்தகைய தன்மை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மிளகில் பூச்சி பிடிக்காமல் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். அதை மாவில் போட்டு பாதுகாக்கும் வழிமுறையை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 1 கிலோ அளவு கோதுமை மாவு வச்சுருக்கிறோம் அப்படின்னா 10 மிளகை அதில் தூவி கலந்துக்கணும். கோதுமை மாவில் மிளகு கலந்தால் சப்பாத்தி செய்யும் போது மாவு எப்படி பிசைறது அப்படிங்கிற குழப்பம் வரலாம். சப்பாத்திக்கு தேவையான மாவை எடுத்துட்டு அதில் தூவி இருக்கிற மிளகை எடுத்து மறுபடியும் கோதுமை டப்பாவில் போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மெலிதான காட்டன் துணியில் 10 மிளகுகளை கட்டி வைத்து அதை ஒரு சின்ன முடிச்சுக்கலாம். அப்படியே கோதுமை மாவில் புதிச்சு வைக்கலாம். நிறைய மாவை ஸ்டோர் செஞ்சு வைக்கிற பட்சத்தில் 5 அல்லது 6 முடிச்சுகளை தயார் செய்து மாவு டப்பாவில் போட்டு வைக்கணும். இதே முறையை கடலை மாவு, மைதா மாவு, கேழ்வரகு மாவு, கம்பு மாவு போன்றவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.